ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் குக்கிங் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருந்ததுனால ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையெல்லாம் உடச்சி எடுத்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு வீட்டு நிழலே காய வச்சுங்க. ஒரு 2 நாள் காஞ்சதுன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இது கூட கருவேப்பிலை பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது 1/4 கப் அளவு இருக்கும். இது கொஞ்சம் லேசாக பொரிஞ்ச பிறகு இது கூட ஒரு 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு சேர்ந்துருக்கேன். இது ஒரு 5 ஸ்பூன் அளவு இருக்கும். இது இன்னும் நல்லா செவக்கிற நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா செவந்துடுச்சு. இது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துருக்கேன். தனியா நல்லா ஒரு லேசாக செவந்த பிறகு இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய் தனியா நல்லா கொஞ்சம் செவக்க வரக்கட்டும். இதை வறுத்து விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா செவக்கட்டும். கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பிடும் போது நல்லா முடி நமக்கு நல்லா வளரும், நகம் நல்லா வளரும். அதில் அயன் சத்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி செய்து சாப்பிடுங்க. இல்லை நான் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு வறுத்துக்கிறேன். பொடி கூட சேர்ந்து கல்லுப்பும் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். இதில் நான் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். கருவேப்பிலைக்கும் தேங்காய் எண்ணெய் போட்டு வறுக்கும் போது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும், வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதில் பொரியட்டும். நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது கையில் போட்டு நான் நசுக்கினா மொறு மொறுன்னு சவுண்டு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கருவேப்பிலை வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நல்லா காஞ்சதுனால சீக்கிரமாகவே நல்லா வறுபட்டு வந்துடும். ரொம்ப அதிகமான எண்ணெய் தேவைப்படாது. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தாலுமே போதும். இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துகிட்ட பிறகு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை பொடி சுடு சாதத்தில் நான் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்தே நம்ம இதை கொடுத்து பழகிட்டோம்னா அவங்களுக்கு முடி நல்லா கரு நல்லா வளரும். இது பொரியலில் கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான இப்போ கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல், இந்த மாதிரி பொரியலில் இறக்கும் போது இது 1 ஸ்பூன் போட்டு கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருக்கிற வாழ்த்துக்கள்.